வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் த ராஜபுத்னா ரைஃபிள்ஸ் ராஜ்மெண்டல் சென்டர் டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கும் டெக்னீஷியனுக்கான ஜாப்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, குக்கு, பூத் மேக்கர், கார்பெண்டர், வாஷர்மேன், பார்பர், சாஃபேவாலா அப்படின்னு சொல்லிட்டு 6 போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் குக்குக்கு வந்து 7th பே கமிஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து 7th பே கமிஷன் வந்து கிடைக்கும். குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஹோட்டலில் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து 11 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் மேக்கரை பொறுத்த வரைக்கும் பே மேட்ரிக்ஸ் வந்து லெவல் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். ரெகக்னைஸ் போர்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து டோட்டல் 2 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பெண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மெட்ரிகுலேஷன் தான் வந்து 10th பாஸ் ஆயிருந்தால் போதும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து வாங்கியிருக்கணும், கார்பெண்டர் வந்து முடித்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாஷர்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும், அதே மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 2 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பே மேட்ரிக்ஸ் லெவல் 1. ஸோ 10th பாஸ் ஆயிருந்தால் வந்து இதுக்கும் போதும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ சாஃபேவாலா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் ஆயிருந்தால் போதும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 2 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷனு. ஸோ நம்ம ஆஃப்லைனில் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏஜ் லிமிட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கீழே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 18 to 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றனால வந்து இது போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ், நம்மளுடைய ஜெராக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அட்டாஸ்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ விஏஓ ஆஃபீஸரோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்டயோ க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்ககிட்ட ஒரு அட்டாஸ்ட் வாங்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்ததுலேருந்து 35 டேஸ்க்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆஃப்லைனில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. ஸோ ஆகஸ்ட் 13க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் அட்மிஷன் போட்டிருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னாலே நல்லா தெரியும் ஸோ என்னென்ன நம்ம பண்ண போகிறோன்னு. சரிங்களா? ஸோ அங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து அட்டாஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு க்ரீன் இங்கில் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷனு. சரிங்களா? 13 ஆகஸ்ட் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ விருப்பம் உள்ளவங்க சீக்கிரமாகவே வந்து இதுக்கான ஏற்பாடு செஞ்சு அதுக்காக ரெடி ஆகுங்க. சரிங்களா? ஸோ வேறு ஒரு தகவலுடன் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி. ஜெய்ஹிந்த்.